என்ன பண்ணி பண்றா? அதுவா, நம்ம டீம்ல வந்து டாக்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான்ல குண்டை, அவனோட பேட் இது. ஸோ சரி பண்ணுறது கொடுத்தான். ஸோ நம்ம வந்து அந்த கிரைண்டிங் பண்ணுற மிஷின் வச்சு நல்லா சாஃப்ட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து பேட் டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இப்போ வந்து அடியில் வந்து விரிசல் இட்டுட்டு வராமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த நைலான் நூல் வச்சு பார்த்தோன்னா நம்ம வந்து டைட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறோம், பார்த்துக்கோ. எப்படி பண்ணி கட்டுறதா? அதான் சொல்கிறேன், பார்த்துக்கோ. இது வந்து எப்படி மடக்கணும்னா அது இந்த மாதிரி மடக்கணும். ஸோ இப்படி மடக்கிக்கணும். ஸோ இப்படி மடக்கிக்கிட்டு இந்த எஜ்ஜிலையோ இல்லைன்னா இந்த நடுவுலையோ வச்சுக்கலாம், எங்கே வேணால் வச்சுக்கிட்டு ஒரு சுற்றிட்டு, ஏன்னா அப்போ தான் எடுத்துகிட்டு வராது. சரியா? சுற்றிட்டு இப்படி வச்சு டைட் பண்ணணும். சரியா? நான் டைட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணணும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது டைட் ஆகிற வரைக்கும் சும்மா நம்ம வந்து ஒரு நார்மலாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா வச்சுக்கேன், இது ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றி முடிச்சாச்சு. சரியா? ஸோ சுற்றி முடிச்சுட்டு நம்ம அந்த இது விட்டுருந்தோம் தெரியுமா? ஸோ அந்த இடத்துல வந்து அந்த சுற்றி முடிச்ச நூலை விட்டு இந்த சைடு இழுத்தனா டைட் ஆகிடும். சரியா? அதை காமிக்க முடியல. ஸோ இட்ஸ் ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து கட் பண்ணிடணும். ரெண்டு சைடு வந்து கட் பண்ணிடணும். டைட் ஆகிடுமா? கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எரல் டைட் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து அப்ளை பண்ணணும். சரியா? மிக்ஸ் பண்ணிக்கோ. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி நம்ம அது வந்து த்ரெட் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நம்ம தடவிட்டு நம்ம வந்து காய வச்சிடணும். இப்போ வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். இது வந்து வுட்டில் பட்டுச்சுன்னா கலர் மாறிடும். கையில் பட்டா அண்ணா, இப்போ நீ கையில் எடுக்கிறியானா உனக்கே தான் வரா? இல்லை ஒன்றும் கை கழுவிக்கணும். வெறும் கையோட இது பண்ணிவிட்டு நம்ம இதில் வச்சுக்கக்கூடாது. சரிண்ணா. வாயில் கையில் வச்சுக்கக்கூடாது. இந்த இடத்துல பட்ட கலர் மாற்றமா? ஆமாம், வுட்டில் பட்டதும் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறிடும். அவ்வளோதான். ஸோ வந்து இது பண்ணி முடிச்சாச்சு, அப்ளை பண்ணிச்சு. நம்மளே அதிகமாக தான் வச்சுக்கோம் போல, எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த பேட் எவ்வளோண்ணா வரும்? இந்த பேட்டு 12,000 ரூபா. ஆனால் நம்ம குவாலிட்டியான பேட்டா இல்லை ரேட்டு தான் அதிகமா? இல்லை நல்ல பேட்டு தான். என்ன மாற்றில் செய்வாங்கல்ல? இது இங்கிலீஷில் தான் சொல்லுவாங்க, நம்ம சைடு கிடையாது, ஃபாரின். ஆமாம், நான் பார்த்துருக்கேன், அந்த ஸ்டிக்கர்லாம் இருக்கும், அதான் இங்கிலீஷு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் பேட்டு ஒரு 1 hour 2 hours நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து விளாட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் பிரச்சனை இல்லை.